Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. First of all, Nifty opening price பார்க்கறோம் 25428.85 அப்படிங்கறது ஓபனிங். So as per our rule 25450 call and put வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி லோட் பண்ண போறோம். So இதனோட லெவல் என்ன அப்படினா 156.80 அப்படிங்கிறது அதனோட லெவல். ஓகேங்களா? So இந்த லெவல்ல பிஃபோர் மார்க்கெட் ஓபனிங் நம்மளோட கம்யூனிட்டில வந்து கொடுத்தாச்சு. So என்ன கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கலாம். ஸோ ஸ்டில் வந்து நம்மளோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 450 156.80 அப்படின்ற லைன் தான் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸோ ஆஸ் பர் ஃபஸ்ட் பவர் அனாலிசிஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பவர் அனாலிசிஸ் ஸோ வாய்ப்பு என்ன அப்படின்னா வாய்ப்பு அப்படின்றது சைட் வேஸ்க்கு வாய்ப்பு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஈவன் தோ சைட் வேஸ் அப்படின்னாலும் ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியம், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே, புட் ஆப்ஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியர் கட்டாக வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ புட் ஆப்ஷனுக்கு தான் அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 450 அபோவ் நிற்கும் அப்படின்னா இந்த ப்ரீமியத்தை அப்படி ஸ்ட்ராங்காக சப்போர்ட் அடிச்சுட்டு வெளியே போகணும். என்ன பண்ணிங்கன்னா நடக்கல. ஸோ இப்போ யாருக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக புட் ஆப்ஷனுக்கு தான் வாய்ப்பு, கால் ஆப்ஷன் கிடையாது. இவனா வந்து ஹையரில் இருக்கும். ஓகே. ஸோ ஓகேப்பா, இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா ஸோ எது வரைக்கும் போவோம் அப்படின்னா நமக்கு பிஃபோரே தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்தவன் ஏன் இங்கேருந்து திரும்பினான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணோம்? ரிஜெக்ஷன், சப்போர்ட், இதை உடைச்சான் அடுத்த லைன். ஸோ இங்கேருந்து போனவன் மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே ரிஜெக்ஷன் ஆகும்போது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹவு ரியாக்டட் பியூட்டிஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ இதை பை அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பிஇபி லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிஇபி லைனுக்கு கீழே இது வந்து நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்க மேக்ஸிமம் அப்படின்னா 20 பாயிண்ட் எஸ்எல் வந்து அடிக்காது. ஸோ இப்போ இங்கே பை அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த 40 பாயிண்ட் எக்ஸிட் கண்டிப்பாக அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ரீசன். எங்கேயும் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் வந்து அடிக்கணும். 200 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸிட் அடிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு பர்ஃபெக்ட்லி ரியாக்டட் ஓவர் லெவல். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்பாட் வந்து 450 வந்து கீழே வருதுங்க. ஸோ அது எங்கே போகணும் அப்படின்னா அந்த டைம் நீங்கள் இவனை பார்த்தீங்கன்னாலும் சேம் அனாலிசிஸ் வித்தின் செகண்டில் தெரியும். இவனும் சப்போர்ட்டு ஸோ டக்கர் ரெசிஸ்டன்ஸ் செல்லு. ஸோ அந்த டைமில் ஏன் செல் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பர்ஃபெக்ட்லி சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ 450 ஆல்சோ சப்போர்ட், டிபி ஹிட்டு. 400 ஆல்சோ டேக் அ சப்போர்ட், டிபி ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அதை விட லோவர் வர்றோம்பா அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு 350 அப்படின்ற ப்ரீமியம் 140.10. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு 149.90க்கு மேலே நிற்காத வரைக்கும் கண்டிப்பாக 350 பிலோ வந்து ஸ்பாட் போக முடியாது. ஸோ அப்படி போயிருக்கு 350க்கு பிலோ வந்து ஸ்பாட் லோ கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த 20 பாயிண்ட் அப்படின்றது இட்ஸ் அ ட்ராப். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து குயிக்காக வந்து ரிட்டர்ன் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து மேலே வரோம். ஸோ இந்த பக்கம் சப்போர்ட் அடிக்கிறோம். ஸோ இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னா இதை வச்சா தான் ஃபர்தராக பை, இதை வச்சா தான் ஃபர்தராக செல். ஓகே. ஸோ ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ் இன் சைட்வேஸ் மார்க்கெட் இட்ஸ் ஒர்க்கிங் பியூட்டிஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் சப்போர்ட் அடிக்குது? ஸோ நாட் ஓன்லி ப்ளூ லைன் அண்ட் ஆல்சோ அதர் லைன்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஹேர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டுக்க ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஸோ ஒன்று உடைச்சான், இன்னொரு லெவலுக்கு போயிருக்கான் சப்போர்ட்டுக்கு. ஸோ ரிஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த பக்கம் அதே டைமில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ பர்ஃபெக்ட்லி டுக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ பிரேக் டவுன் ரீடெஸ்ட் நெக்ஸ்ட் லெவல். ஸோ பை ஆகும்போது இங்கே சப்போர்ட் பர்ஃபெக்ட்லி. ஸோ ஒரு என்ட்ரி எங்கே எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஈவன் தான் நமக்கு ஒரு எஸ்எல் அடிக்குது அப்படின்னாலும் ஸோ அடுத்த என்ட்ரி எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறோம். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்குது வெளியே யூடியூப்பில் ஒன்று உள்ளே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இன்றைக்கி கூட நம்ம ஒரு கண்டென்ட் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, மேபி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஒன் டைம் ஃபீஸ் வாங்கிட்டு கோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுறது நம்ம மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓகே. என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
447க்கு மேலே இருக்குது அப்படின்னா 498 வந்து போகணும். ஸோ ஆஸ் பர் அவர் அனதர் அட்வான்ஸ் அனலைசிஸ் அது வந்து பேக் எண்ட்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம எப்படி ப்ரோ போகணும் அப்படின்னா, ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் கிஃப்ட் நிஃப்டி பார்க்கல, மேபி வந்து ஹையர் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே இருக்கும்போது வேணும் ஹையர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் பர் அவர் அனாலிசிஸ் ஸோ என்ன நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹையர் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 ஓகேங்களா 498 ஆல்மோஸ்ட் ஓகேங்களா அது வரைக்கும் கண்டிப்பாக ஸ்பாட் அப்படின்றது ஹையர் போகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை ஆகும்போது என்ன பண்ணியிருக்கு, சப்போர்ட் அடித்தான் அடுத்த டிபியும் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாய்ப்பு அப்படின்றது மினிமம் வந்து அது கேப் அப் ஓப்பனிங் ஆச்சும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் அதாவது மண்டேக்கு மினிமம் 30 to 40 பாயிண்ட்ஸ் ஆச்சும் கேப் அப் ஓப்பனிங் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இது வந்து இங்கே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்க இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பைரி டே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வேலைக்கிழமை. ஸோ நம்மளால் வீடியோ வந்து போட முடியல. ஸோ ஓகே. ஸோ வேலைக்கிழமை என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ 25,500 40 above இருக்குது அப்படின்னா பை. ஸோ 80 TB ஸோ 100 TB அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ப்ரீமியத்தையும் லாஜிக்கலாக ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை கம்பேர் பண்ணிங்க ஜஸ்ட் லாஜிக்கலாக இந்த ஒரு லைனை வச்சு ஸோ அந்த ப்ளூ லைன் இந்த ப்ளூ லைனை வச்சு ஸோ லாஜிக்கலாக ஒன்று திங்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு பண்ணுறது புட் ஆப்ஷனுக்கு மட்டுமே காலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே அது என்ன பண்ணோம்னா பர்ஃபெக்டாக 2 TP அடித்தோம். ஸோ இதில் என்ன ப்ரோ முடிஞ்சது யாராவது என்ட்ரி எடுக்கிறீங்களா அப்படின்னா ஸோ தெரியும் நமக்கு 40 எடுக்க வேண்டிய என்ட்ரியை 22 இருக்குது அப்படின்னா 12 பாயிண்ட் எஸ்எல் ஹண்ட் பண்ணுற பேஸில் எடுப்போம். ஸோ எடுக்கிறத ரெஸ்க்கை எங்கே எடுக்கணும்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் ஸோ லாஸ்ட் டே நிஃப்டி ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை அதாவது பாட்டம் டு டாப் எண்டு அப்படின்னா அவனோட ஹை மேடு டே எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னா 130 பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த 130 பாயிண்டில் நமக்கு கொடுத்த ப்ரீமியம் ஓகேங்களா ஸோ நமக்கு கொடுத்த ப்ரீமியம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எவ்வளோ ப்ரோ கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ புட் ஆப்ஷன் நமக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 350 பார்க்குறீங்கன்னா 350 90 பாயிண்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா 330 வந்து ஸ்பாட் வந்து லோ மேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு கொடுத்த ப்ரீமியம் அப்படின்றது ஸோ ஒரு 89 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?